பாட்டி ஊரிலிருந்து வீட்டிற்கு திரும்பியவுடன் வீட்டில் ஏதோ சரியில்லை என்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. அதனால் முகம் முழுவதும் கோபத்துடன் அனைவரையும் ஹாலுக்கு வரச் சொல்கிறார். குடும்பத்தினர் எல்லோரும் பதற்றத்துடன் ஒன்று கூட பாட்டி நேராக, இந்த வீட்டில் தங்கியிருக்கும் அந்த 2 பெண்கள் எங்கே? அக்கா தங்கச்சி என்று சொன்னீங்களே, அவங்களையும் இங்கே கூப்பிடுங்க என்று குரல் உயர்த்துகிறார். உடனே விஜயா, ஸ்ருதி, மீனா வாங்க என்று அழைக்கிறார். அதை கேட்ட பாட்டி, நீ என்ன இந்த வீட்டோட மருமகள் மாதிரி அதிகாரம் பண்ணி கூப்பிடுற? உனக்கு இவ்வளவு உரிமை எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்புகிறார். விஜயா ஏதோ விளக்கம் சொல்ல முயற்சிக்க அதற்குள் அனைவரும் அங்கே வந்து நிற்கிறார்கள். பாட்டி தன் கையில் இருந்த ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை அனைவரின் முன்னும் காட்டுகிறார். அதை பார்த்ததும் வீட்டில் இருந்தவர்களின் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிகிறது. இது என்ன பேப்பர் தெரியுமா? நான் படிக்க தெரியாதவங்கன்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு ஆங்கிலம் படிக்க வராதுனாலும் தமிழ் நல்லா படிக்க தெரியும். இந்த ரேஷன் கார்டு நகலில் இந்த 2 பெண்களோட பெயர் எப்படி வந்துச்சு? இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க என்று கேட்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே அமைதியாக நிற்கிறார்கள். அந்த அமைதியே பாட்டிக்கு இன்னும் அதிக சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நான் கொஞ்ச நாள் ஊர்ல இருந்ததால எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த முடியும் என்று நினைச்சீங்களா? மத்தவங்களை விட அண்ணாமலை, நீ என்னை ஏமாத்துவேன்னு நான் ஒருபோதும் நினைக்கல. ஆனா நீ கூட உண்மையை மறைச்சிருக்கே என்று வருத்தத்துடன் பேசுகிறார். அண்ணாமலை, அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல என்று சமாளிக்க முயற்சிக்கிறார். ஆனால் பாட்டி அதை கேட்கவே தயாராக இல்லை. இந்த வீட்ல வாடகைக்கு தங்குறவங்க பேர் எப்படி ரேஷன் கார்டுல சேரும்? இது சாதாரண விஷயம் இல்ல, யாரோ பெரிய உண்மையை மறைக்கிறீங்க என்று உறுதியாக கூறுகிறார். உடனே முத்து முன் வந்து, பாட்டி, கணக்கெடுக்க வந்தவங்க தெரியாம இவங்களையும் இந்த வீட்டுக்காரங்கன்னு நினைச்சு பேர் சேர்த்துட்டாங்க என்று பொய் சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் பாட்டி உடனே, நான் சின்ன பிள்ளையா? நான் வளர்த்த பையன் சொல்லுற பொய்யை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா என்று கண்டிக்கிறார். குடும்பத்தினர் எல்லோரும் அதே கதையத்தான் சொல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரே பொய்ய சொல்லிட்டீங்கன்னா அது உண்மையா மாறிடாது என்று பாட்டி கோபமாக பதிலளிக்கிறார். பிறகு பாட்டி அந்த 2 பெண்களிடம் நேராக பேசுகிறார். நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் கிடைக்கட்டும், வேற வீடு கிடைக்கட்டும், எங்க வேண்டுமானாலும் போங்க. ஆனா இங்க இனிமே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். அதை கேட்ட ஸ்ருதியும் மீனாவும் கலங்கி போகிறார்கள். பாட்டி, நாங்க இப்போ எங்க போறது? திடீர்னு வெளியே போங்கன்னா எப்படி என்று கேட்க பாட்டி கொஞ்சமும் மனம் மாறவில்லை. உண்மையிலேயே இந்த வீட்டோட சம்பந்தமே இல்லைன்னா முதல்ல ரேஷன் கார்டுல இருந்து பேரை நீக்கி இருக்கணுமே என்று கேட்கிறார். அதற்கு ரவி, பாட்டி ஆன்லைன்ல விண்ணப்பம் போட்டாச்சு என்று கூறுகிறார். அப்படியா? அப்படின்னா அதுக்கான ஆதாரம் காட்டு என்று பாட்டி கேட்க ரவி, அது ஒரே தடவை வரும், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவே இல்லை என்று தடுமாறுகிறார். இதையெல்லாம் கேட்ட பாட்டி, நேத்து காலேஜுக்கு போற உடையில இல்லாம வீட்ல போட்ட உடையிலே போயிருக்க, முத்துவோட ரூம்ல இந்த பொண்ணோட துணிமணியெல்லாம் இருக்குது. இவ்வளவு சம்பவத்துக்கும் பின்னாடி இன்னும் என்னை ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஏதோ பெரிய விஷயம் மறைக்கப்படுது என்று சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த நேரத்தில்தான் எதிர்பாராத விதமாக பூக்கொத்து கொண்டு வந்த ஒருவர் வீட்டுக்குள் வருகிறார். மீனா எங்க என்று அழைக்க மீனா பதற்றத்துடன் வெளியே செல்கிறாள். அந்த பெண் சிரித்தபடியே, அன்னைக்கு நீங்களும் முத்துவும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணீங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இன்னொரு விசேஷத்துக்கும் நீங்களும் உங்க வீட்டுக்காரருமான முத்துவும் சேர்ந்து வரணும் என்று சொல்லிவிடுகிறார். அந்த ஒரு வார்த்தை வீட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. என்ன சொன்ன? முத்து வீட்டுக்காரனா என்று பாட்டி அதிர்ச்சியுடன் கேட்கிறார். ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே என்று அந்த பெண் சாதாரணமாக சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். இதை கேட்டவுடன் பாட்டியின் கோபம் உச்சத்தை அடைகிறது. இத்தனை நாளா நான் கேட்டப்போ எல்லாரும் பொய் சொல்லிட்டீங்களா என்று கத்துகிறார். உடனே அண்ணாமலையை அழைத்து, என் மேல சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லு என்று கட்டளையிடுகிறார். வேறு வழியில்லாமல் அண்ணாமலை பாட்டியின் கையை பிடித்து சத்தியம் செய்து